சர்வதேச பொருளியலாளர்கள் அதேபோல உலக எண்ணெய் வர்த்தகத்தில் ஈடுபடக்கூடிய நாடுகள் சர்வதேச ஊடகங்களுடைய கணிப்புகளின்படி இந்த போர் தொடர்ச்சியாக இன்னும் முக்கியமாக செல்லுமையாக இருந்தால் மசகு எண்ணெயுடைய விலை $120 வரை அதிகரிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இந்த அதிகரிப்பு நிகழ்ந்தால் இலங்கையிலே கிட்டத்தட்ட $430 வரை செல்லலாம். ஆனால் இதற்கு சாத்தியப்பாடுகள் குறைவாக இருக்கின்றது. இது இலங்கை அரசாங்கத்துடைய தலையிட்டால் நடக்கின்ற ஒரு விடயம் அல்ல. இது ஒட்டுமொத்தமாக சர்வதேசம் எதிர்நோக்குகின்ற பிரச்சனை. உங்களுக்கு தெரியும், நேற்று அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறார். 48 மணித்தியாலங்களுக்குள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் என்று சொல்லக்கூடிய ஹோர்முஸ் நீரிணையை முழுமையாக விடுவிப்பதற்கு ஈரான் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் ஒரு மிக உக்கிரமான ஒரு தாக்குதலை ஈரான் சந்திக்கும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த போர் நிலைமைகள் இன்னும் மோசமான ஒரு கட்டத்தை எட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அப்படியான ஒரு நிலைமை வந்தால் இந்த பெட்ரோலுடைய விலை இன்னும் அதிகரிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இந்த போர் நிலைமைகள் தணிய வேண்டும் என்றுதான் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரம் இலங்கையை பொறுத்த மட்டில் இந்த நாட்டை நேசிக்கக்கூடிய இந்த நாட்டுடைய உண்மையான பிரஜைகள் என்ற அடிப்படையிலே நாங்கள் நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைதான் நாங்கள் பெட்ரோலை பாவிக்கின்ற இந்த எரிபொருட்களை பாவிக்கின்ற அந்த பாவனையை நாங்கள் குறைக்க வேண்டும். அதிகமாக நாங்கள் பெட்ரோலை வாங்குகின்ற பொழுது அரசாங்கம் பெட்ரோலை இறக்குமதி செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்படும். இதன் காரணமாக நாட்டில் இருக்கக்கூடிய பணம் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டிய தேவை ஏற்படும். இலங்கையுடைய பொருளாதாரத்திலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இது ஏற்படுத்தும். ஒரு நாளைக்கு மாத்திரம் இலங்கையிலே 54 லட்சம் லிட்டர் பெட்ரோல்கள் பாவிக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட $293 $398 என்பது கிட்டத்தட்ட $100 அதிகம். இந்த $100 54 லட்சம் லிட்டர்கள் பெட்ரோல் மாத்திரம் அடித்தால் ஒரு நாளைக்கு 54 கோடி ரூபாய்கள் மேலதிகமாக செலவு செய்யப்படுகிறது பெட்ரோலுக்கும் மாத்திரம். டீசல் ஏனைய எரிபொருட்கள் என்று இந்த நாட்டுடைய பணம் எவ்வளவு மேலதிகமாக செலவழிக்கப்படுகிறது என்கின்ற கணக்கு நமக்கு தெரியும். அரசாங்கத்துக்கு எதிராக போராடவோ அரசாங்கத்துக்கு எதிராக பேசுவதற்கான தருணம் இது அல்ல. இது சர்வதேச பிரச்சினை. எனவே எங்களுடைய பாவனையை நாங்கள் கட்டுப்படுத்துவதனூடாக அரசாங்கத்துடைய பணம் செலவழிப்பதிலிருந்து நாங்கள் பாதுகாக்க முடியும், நாட்டையும் காப்பாற்ற முடியும். ஒரு பொறுப்புள்ள பிரஜைகளாக இந்த பிரச்சனையை நாம் அனைவரும் கையாள வேண்டும் என்று வேண்டிக் கேட்டுக்கொள்கின்றேன்.